நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு எப்பா ஒரு மாசத்துல 31 நாட்கள் இருக்கு. சர்ச்சில் செகண்ட் சாட்டர்டே நைட் பிரேயர் இருக்கு. அது கூட அவங்க 1 மணிக்குள்ள முடிச்சிடுறாங்கல்ல. ஒரு 2 ஹவர் ஒரு 3 ஹவர் நீ வீழ்த்திருந்து ஜெபம் பண்ண உனக்கு முடியலையா? அப்ப ஏசப்பா உனக்கு அருகாமையில நீ படுத்து கொண்டிருக்கிற உன் படுக்க அறையில கடந்து வந்து அப்பா சர்ச்சில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? இரவும் பகலும் நீ தூங்குற. இங்க இருக்கிற எத்தனை பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் காலையில 9, 10 மணி வரையிலும் தூங்குற பிள்ளைகள் உண்டு. நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க? உங்க குடும்பத்தில் இருக்கிற வறுமை தரித்திரம் எப்ப மாறும்? பைபிள் தெளிவா சொல்லுது, நீ தூக்கத்தை விரும்பாத. நீ அதிகமா தூங்கன்னா உனக்கு தரித்திரம், உனக்கு வறுமை, உனக்கு பண நெருக்கடி வரும், உனக்கு கஷ்டம் வரும், உனக்கு வியாதி வரும். எவ்வளவு சம்பாதித்தாலும் தரித்திரம் என்ன? சம்பாதிச்ச கையில தங்காது. உன்னுடைய மனதில் சுகம் சமாதானம் நிம்மதி இருக்காது. தரித்திரம் என்ன? நீ எதை தொட்டாலும் அது விளங்காது. நீ எதை தொட்டாலும் அதெல்லாம் தோல்வியில முடிஞ்சிடும். அது ஒண்ணுமே இல்லாத போயிடும். அதான் கடவுள் சொல்ற, இந்த மாதிரி தூங்குனா நீ எங்க நீ ஆசீர்வாதமாய், உன் குடும்பம் எங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்.